ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. குழந்தைங்க சாப்பிடாத ஒரு பொருளை எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, கொய்யாப்பழம்னாலே குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. அதில் இருக்க விதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, டிஸ்டர்ப் பண்ணும், அதனால சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை நம்ம ஜூஸாக கொடுக்கலாம். ஜூஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொய்யாப்பழத்துலேயே மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக பண்ணுறது தாங்க. ஆனால் ரொம்ப சத்து இருக்கிறது. கொய்யாப்பழத்தில் ஏகப்பட்ட சத்து இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நமக்கு விலை கம்மியாக கிடைக்கிற பழங்களில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ இந்த கொய்யாப்பழம் மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் கொய்யாப்பழத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் இனிப்பு சுவைக்காக நான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இதில் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. தேன் கூட சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழம் ரொம்பவே நல்லது. ஆனால் அவங்க வெள்ளை சக்கரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தேன் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் அடுத்து பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது கொஞ்சம் பெரிய டம்ளர் தாங்க. இதில் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதி பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த விதையை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சுங்க. அது மேலே இருந்த அந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டினதுலேயே வந்துருச்சு. கொய்யாப்பழத்தில் இருந்த விதை எல்லாமே. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் நம்ம மிச்சம் வச்சுருக்க அந்த பாலை சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள், அரை கிளாஸ் ஊற்றி அரைச்சிட்டு மீதி அரை கிளாஸ் வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக நான் பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேங்க. தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஸோ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இதில் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் கலந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கொய்யாப்பழம் மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொய்யாப்பழத்தை இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா ஜூஸாக குடிக்காத குழந்தைங்க கூட இந்த பால் டேஸ்ட் இருக்கனால ரொம்பவே விரும்பி குடிச்சிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.